முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதா மாற மாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞ அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் போராடும், தமிழ்நாடு வெல்லும். பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு ரவுக்கிறந்தா சவுசைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ண கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதா மாற மாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞ அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு கேள்வி கண்ணை இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா சரிப்பா, நன்றி நன்றி சரி நன்றி. முதல்ல சிறப்பான அன்பான எழுச்சியான வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி சரி, ஏன் கையது கோடி இறக்குங்கப்பா, காட்டுற கோடி இறக்குங்க தம்பி, கோடி இறக்குங்க தயவுசெய்து, கோடி இறக்குங்க 5 நிமிஷம். அத்தனை பேருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மணிமாறன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி நிச்சயமா கன்ஃபார்மா? போன முறையும் இப்படிதான் சொன்னீங்க, ஆனா போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மணிமாறன் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் மதுரை கிழக்கு சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளரான மூர்த்தி அவர்களுக்கும், திரு லதா அதியமானவர்களுக்கும், ஞானசேகரன், ஜெயராஜ், RSC பாண்டியன், சிவமுருகன், ஆதிமூலம், தொகுதி பார்வையாளர் திரு அலாவுதீன், மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன், பொருளாளர் நிரஞ்சன், முத்துராமலிங்கம், திரு கொடி சந்திரசேகர், நம்முடைய ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் திரு ஸ்ரீதர், தனபாண்டியன், ராமமூர்த்தி, ஆலம்பட்டி சண்முகம், தங்கபாண்டியன், மதன்குமார், நாகராஜன், பாண்டியன், தனசேகரன், முத்து கணேஷ், வரிசை முகமது, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் விமல், துணை அமைப்பாளர் சுரேஷ், ஆதவன் அதியமான், சாதிக், ஜெகதீஷ், ஜெகநாதன், காளிதாஸ், ராஜதுரை, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சார்பு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும்
நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை நண்பர்களுக்கும் அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களை முடிச்சுட்டு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் முடிச்சுட்டு விருதுநகர் மாவட்டம் முடிச்சுட்டு இப்பதான் மதுரைக்குள்ள நுழையிறேன். மதுரைக்குள்ள வந்தாலே எப்பவுமே தனி எனர்ஜி தான், தனி ஸ்பெஷல் தான், தனி கெத்து தான். மதுரை மக்கள் உங்க பார்த்தாலே தனி எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு பாசக்கார பயல்கிறீங்க. பொதுவா மதுரை மக்களை பத்தி பேசும்போது உங்ககிட்ட பாசமும் அதிகமும் மற்ற எல்லாரை விட அதிகமாவும் இருக்கும். அதிகமா இருந்தாலும் அதுல எந்த விதமான போலித்தனமும் இருக்காது. எல்லாமே உண்மையான பாசமும் அன்பு கொண்ட மக்கள் இந்த மதுரை மக்கள். அதனால வர்ற தேர்தலில் உங்களுடைய உண்மையான பாசத்தை நம்முடைய திமுக கூட்டணி, நம்முடைய அண்ணன் மணிமாறன் அவர்கள் மேல காட்டுங்க. உங்களுடைய நியாயமான கோபத்தை அதிமுக மேல, அடிமை கூட்டத்து மேல காட்டுங்க. ஏன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க பேமஸ் ஆனிச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை. அதுக்கு காரணம் இந்த திருமங்கலம் தொகுதி தான். நீங்க தான் அது காரணம் தெரியுமா? தோப்பூர்ல இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க. எப்ப தெரியுமா அடிக்கல் நாட்டாங்க? 2015 வருஷம் அடிக்கல் நாட்டாங்க. போட்டோவா காட்டுறேன். அடுத்த செங்கல் மாதிரி போட்டோ ஆயிடுச்சு. 2015 ஆண்டு இதே மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. 11 வருஷம் ஆச்சு. கட்டி முடிச்சாங்களா? 2021 பிரச்சாரத்துக்கு நான் வரும்போது அந்த மணிமாறன் தான் என்ன சொன்னாரு, இன்னும் வெறும் காம்பவுண்ட் வால் தான் கட்டிருக்கானுங்க, உள்ள 4 செங்கல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இங்க இருந்த 4 செங்கல்ல ஒரு செங்கலை நான் எடுத்துட்டு போயிட்டேன். அதுல ஒரு செங்கலை மதுரை மக்கள் நீங்க உங்ககிட்ட எடுத்து காட்டினேன். அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எய்ம்ஸ் செங்கலை காட்ட மக்கள் ஆரம்பிச்சாங்க. அந்த செங்கலை காட்டி தான் பிரச்சாரம் பண்ண. இப்போ 5 வருஷம் ஆயும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஒரு அடிமை, ஒரு பாஜக பாசிச பாஜக அரசு, அதனுடைய அடிமை அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. இதுவே நம்முடைய திராவிட மாடல் அரசா இருந்தா இங்க கலைஞர் நூலகத்தை எவ்வளவு நாள் 10 மாசத்துல கட்டி முடிச்சோம். கட்டி முடிச்சது நம்முடைய முதலமைச்சர் அவர்களே திறந்து வச்சாங்க. மதுரை எய்ம்ஸ இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்ச்சு இன்ச்சா பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னாலே பாஜகவுக்கு அலட்சியம் தான். அப்படிப்பட்ட பாஜகவோடு தான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா இந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் தான் யாருன்னு தெரியல, 100 ரூபாய் உதயகுமார் சொல்றாங்க. அவரை மோடி அமித்ஷாவுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு முரட்டு அடிமைனா, எடப்பாடி பழனிசாமியோட நல்ல முரட்டு அடிமை தான் திரு உதயகுமார் அவர்கள். எம்எல்ஏ, அமைச்சர், சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர், எத்தனையோ பொறுப்பு வந்தாலும் எத்தனை பதவி வந்தாலும் திரு உதயகுமார் அவர்கள் இந்த திருமங்கலம் தொகுதிக்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரா? நம்முடைய வேட்பாளர் மணிமாறன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு இல்லைனாலும், போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இந்த முறை காட்டுறேன் ஏராளமான திட்டங்களை இந்த திருமங்கலம் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அண்ணன் அவர்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர், நாடறிந்த மூத்த அரசியல் தலைவராக திகழ்ந்த ஐயா சேரப்பட்டி முத்தையா அவருடைய அன்பு மகன். இந்த பகுதி மக்கள் மேல மிகுந்த அக்கறை உள்ளவர். பகுதிகள் இல்லாத போதும் தலைவர்களுக்கு இந்த துறைக்கு என்னென்ன தேவை ஒவ்வொன்றுக்கும் தெரிஞ்சு அந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த பகுதி கொண்டு வரக்கூடிய திட்டங்களெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் அவர் ஈடுபட்டுள்ளார். தனிப்பட்ட முறையில் இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து அந்த மணிமாறன் கொண்டு போனார். நிச்சயம் இந்த அத்தனை கோரிக்கைகளில் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் அதை நிறைவேற்றி காட்டுவார். வாக்கு
மாவட்டத்தில் 1000 ரூபாய் முதலமைச்சர் நாடாளுமன்றத்தை சேர்ந்தோம் மகளிர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறோம் 1000 ரூபாய் 1,30,000 மகளிருக்கு கொடுத்துருக்கிறோம் இப்போ வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் ஊருக்கு வந்து எங்களை தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் நிச்சயமா ஒரு வாக்குறுதி இந்த முறை திருமண தேதியில அந்த மனிதர்கள் பேச ஆகணும் பேச ஆகணும் ஏழு வந்தாரோ பேசினாரோ போட்டோக்காரனாரோ போட்டாங்க மேம்படுகிறது இதுக்கு தேவையான பதிலுக்கு தேர்தல் எண்ணிக்கை இன்னும் கரெக்டா 1 வாரம் இருக்கு 7 நாட்கள் இருக்கு நம்ம கையில அடுத்த 7 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணீங்க ஒவ்வொரு வாக்காளர் சந்தித்து பிரச்சாரம் பண்ணுங்க நான் எல்லாரும் திட்டங்களை கொண்டு வந்து சொல்லுங்க ஆட்சி வந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க நிச்சயமாக பள்ளி கூட்டத்துக்கு அருமை கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பிரச்சாரத்துக்கு பண்ணுங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்ச 50,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த மண்மாநில எந்த ஆர்வம் இருக்கு உதவிக்கு எந்த ஆர்வமே இல்லை அப்படின்னு இந்த இந்த மாதிரி காவலர் வந்து முதலமைச்சர் கொடுப்பாங்க தண்ணி கொடுத்துட்டு அருமையாக எனக்கு இப்போ எனக்கு நல்லா சொல்றாரு நான் வீட்டை கேட்டுக்கோங்களா இந்த தலைவர் சொன்ன மாதிரி வெளியே வச்சு பண்ணாரு நீங்க வெளியே வேலையில வீட்டை நடத்தணும் ஓட வளர்க்கணும் புரிஞ்சுக்காதுங்களா பங்கேற்கிறோம் பாசிக்கிறோம் உணவளிக்கிறோம் தலைவர்கள் மகராஜன் இது பொறுமையா பொறுப்பாக மொத்தமொழி பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு வாக்காளர் கொண்டு சேருவோம் இந்த முறை பல முறை வெற்றியாக அறிவிக்கிறார்கள் இந்த முறை மதினாள் வெற்றி நிச்சயமா